இவர் தான் முக்கியத்துவம். எது இருந்தாலும் இவரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாமே போவோம். குலதெய்வம் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடி இவர் தான் நாங்கள் பார்க்குறது. ஒரு கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் ஃபஸ்ட்டு மாலை போட போகிறேன். நானே பசங்களை மாலை போட்டிருந்தாலும் அப்போயே கலாய்ப்பேன் பசங்களை. போயிட்டு நான் உங்களை கூட வருவேன், ஏன்னா நான் சாமி பார்க்க மாட்டேன், வெளியே நான் ஜாலியாக சுற்றிட்டு வரேன், உங்களை கூடவே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரேன், மாலைலாம் போட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் மாலை போட்டுட்டு அந்த இயர்லேயே எனக்கு நிறைய அற்புதம் நடந்திருக்கு. நான் நினச்சி பார்க்காதெல்லாம் நடந்து வச்சுருக்காரு. எங்கள் வீட்லேயும் எங்கள் அண்ணன் இறந்துட்டுலேருந்து எதுவுமே பண்ணக்கூடாது, நாங்கள் சாமியை பற்றியே இல்லை. சாமி ஃபோட்டோவே வச்சு நான் வீட்டில் கும்பலில் அது போல் தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே கண்டுற வீட்டில் 1க்கு 4-5 சாமி ஃபோட்டோ இருக்குது, எல்லாமே வழிபட்டு நடந்துகிட்டு இருக்கும். இவர் தான் முக்கியத்துவம். எது இருந்தாலும் இவரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாமே போவோம். குலதெய்வம் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடி இவர் தான் நாங்கள் பார்க்குறது. என் வாழ்க்கையில் கொஞ்சம் வழுக்கி ஏற்றி விட்டு நல்ல வழியில் கொஞ்சம் காட்டுறாரு. அதனால எனக்கு வியாபார விஷயமும் நல்லா கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. வந்தவுடனே இவர் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வியாபாரமே. அப்படி இல்லைன்னா கூட கடவுளை ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிடுவோம்.